கூட ஒரு தாய் சொன்னாங்க, என் புள்ள வெளிநாட்டுல இருக்காரு, அவருக்கு வேலை போயிடுச்சு, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டி துவா செய்யுங்க. உம்மா எங்க இருந்து கவலைப்படுறாங்க? உள்நாட்டுல இருந்து கவலைப்படுறாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைக்காக. இதுக்கு கிடைக்கணும் அபிவிருத்தியான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், இது போன்ற பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 4 தன்மைகள், இந்த 4 அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏழு வானங்களை கொண்ட பிரபஞ்சத்தையும், 6 அறிவினை கொண்ட மனிதர்களையும், 5 கடமைகளை கொண்ட மார்க்கத்தையும், 4 இமாம்கள் கொண்ட மதுஹபுகளையும், 3 தடைகளை தாண்டிய சோனத்தையும், உலகத்தின் தலைவராக நாயகத்தையும், ஒரே இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஒப்பற்ற தூதர், முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், பாக்கியம் பெற்ற ரமலானை அடைந்து தராவியை தொழுது இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலா ரமலானுடைய பொருட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. இனி வரக்கூடிய காலங்களில் நல்லமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹு தஆலா விசாலமான ரிசுக்கை நமக்கு நசீபாக்குவானாக. கண்ணியம் நிறைந்த தாய்மார்களே, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு கவலையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். போன வாரம் கூட ஒரு தாய் சொன்னாங்க, என் புள்ள வெளிநாட்டுல இருக்காரு, அவருக்கு வேலை போயிடுச்சு, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்காக வேண்டி துவா செய்யுங்க. உம்மா எங்க இருந்து கவலைப்படுறாங்க? உள்நாட்டுல இருந்து கவலைப்படுறாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைக்காக. கணவனுக்காக கவலை, பிள்ளைங்களுக்காக கவலை, ஏதாவது ஒரு நபரை யோசித்து மனிதன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான். குறிப்பாய் அவனுடைய ரிசுக்கை நினைத்து. நல்ல ஒரு வாழ்க்கை இல்லாதவர்கள் நம்முடைய சோதனை காலத்திலே நம்முடைய எல்லா காலமும் போயிடுமா அப்படின்ற கவலை. அல்லாஹ் கண்ணியத்தையும் செல்வத்தையும் கொடுத்தவர்களுக்கு இதை அல்லாஹ் தொடர வைப்பானா, இல்லது இது நம்முடைய கரத்தில் இருந்து பிடுங்கி கொண்டால் நம்முடைய நிலை என்ன என்கின்ற கவலை. ஒரு மனிதன் கவலையிலேயே தன்னுடைய நாட்களை, தன்னுடைய வாழ்வாதாரத்தை குறித்த சிந்தனையிலே தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டே இருக்கிறான். மார்க்கம் அதற்கு தீர்வு கொடுக்கிறது. அல்லாமா இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 4 விஷயத்தை சொல்றாங்க. யார் இந்த 4 விஷயத்தை செய்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கென்று நிர்ணயித்த ரிசுக்கை அவர்களுக்கு செழிப்பான முறையில் கொடுப்பான். எப்படி ஒரு நல்ல அமல் செய்கிறோம், நல்ல அமல் செய்கிறோம், தொழுகிறோம், அந்த தொழுகையின் மூலமாக நம்முடைய ரிசுக்கு ஹலாலன் தொய்யிபா, அல்லாஹ் இந்த மனிதருக்கென்று ஹலாலான முறையில் ஒரு விஷயத்தை நாடி இருக்கிறான், அந்த விஷயம் நமக்கு கிடைக்குமோ, அதே போல் நாம் ஒரு பாவம் செய்கிறோம், அல்லாஹ் நமக்கென்று நாடி இருக்கக்கூடிய ரிசுக்கு அபிவிருத்தி, பரக்கத்துகளும் ரஹமத்துகளும் அந்த இடத்தில் தடுக்கப்படும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அன்பான தாய்மார்களே, நாம் நன்கு விளங்கி கொள்ளணும். நமக்கு ரிசுக்கு கிடைக்கணும், அபிவிருத்தியான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை, போலீஸ் ஸ்டேஷன், இது போன்ற பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 4 தன்மைகள், இந்த 4 அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சொல்றது யாரு? இமாம் இப்னு கய்யூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது தன்மை என்ன அப்படின்னா, அவர்கள் இரவு நேரத்தில் நின்று தொழுகுவார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் நின்று தொழுகுவார்கள். இரவு நேரத்தில் தொழுகக்கூடிய தொழுகை நபிமார்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள்
தனிமையில் நின்று தொழுகக்கூடிய தொழுகை, அந்த தொழுகை தான் இறைவனிடத்தில் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும், அவர்களுடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்தும். ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதர், வாழ்க்கையை இழந்துவிட்ட ஒரு மனிதர் 2 ரக்காத் தொழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், இறைவனிடத்தில் கரம் ஏந்துகிறார். ஏந்திய கரங்களை இறக்குவதற்கு முன்பாக அனைத்தையும் சரி செய்ய ஆற்றலுடைய இறைவன் அவருடைய கண்ணீரை பார்க்கிறான், தியாகத்தை பார்க்கிறான். அந்த 2 ரக்காத்தினுடைய கூலி இதுதான். அந்த எல்லா பிரச்சனைகளையும் இறைவன் தீர்த்து வைக்கிறார். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குர்பத்துல் லக்கும் இன்த ரப்பிக்கும். இரவு நேர தொழுகை இருக்கா இல்லையா, அது இறைவனிடத்தில் உங்களுடைய அந்தஸ்தை நெருங்கக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அஜரத்தை ஊர் மக்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அஜரத்துக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது, அந்த அஜரத்து வீட்டுல எல்லாம் பரக்கத்தான் நடக்கணும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. சாதாரண மனிதர்களுடைய பிரியம் ஏற்பட்டு விட்டால் ஒரு ஆலிம்ஷாவினுடைய நிலை இது. அந்த பேரரசின், அந்த பிரபஞ்சத்தின் பேரரசன் நம்மை பிரியப்பட்டு விட்டால், நம்முடைய கரத்தை அவன் பிடித்து விட்டால், நம்முடைய வீட்டில் கடன் இருக்குமா, நம்முடைய வீட்டில் கஷ்டம் இருக்குமா, நம்முடைய வீட்டில் முசீபத்துகள் வருமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் தன்மை இரவு நேரத்தில் வணக்கம். குறைந்தது 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 தாய்மார்கள் தினமும் அனுதினமும் 2 ரக்காத் தொழுகக்கூடிய பழக்கமாவது நம்ம ஆக்கிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் ரமலான் அல்லாத காலத்தில் 8 ரக்காத் தொழுவாங்களாம். இப்ப ரமலான்ல இருக்கிறோம், அல்லாஹு தஆலா நமக்கு இரவு நேரத்தை கட்டாயமான முறையில் எல்லாரும் எந்திரிச்சு போ, அந்த இரவு நேரத்தில் 2 ரக்காத் தொழுது நம்முடைய தேவைகளை இறைவனிடத்தில் கேட்போம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கேட்டால் இறைவன் உங்களுடைய கரத்தை வெறும் கரமாக விட்டு வைக்க மாட்டான். எல்லா கஷ்டத்தையும் போக்கி, உங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்கி, ரிஸ்குகளை உங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து கொட்டுவான் இறைவன். அன்பான தாய்மார்களே, இரண்டாவது தன்மை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பில் அஸ்ஹார் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில், அதாவது நம்ம காலையில எந்திரிச்சு சாப்பிடுறோமா இல்லையா, ஃபஜருக்கு முன்னாடி நோன்பு வைக்கக்கூடிய நேரத்துல ஃபஜருக்கு முன்னாடி சாப்பிடுறோமா இல்லையா, அந்த நேரத்தில் யார் இஸ்திக்ஃபார் செய்வார்களோ, உதாரணத்திற்கு ஒரு 100 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளில் நான் 100 முறை அல்லாஹ்வினிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், இஸ்திக்ஃபார் செய்கிறேன், பெருமானார் சொல்றாங்க. அதே அமல் ஒரு 100 முறை இறைவனிடத்தில் தனிமையில் அமர்ந்து தஹஜ்ஜுடைய நேரம், ஸஹருடைய நேரம் நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ், உங்களுடைய கல்பை குலுக்கி உங்களுடைய பாவத்தை நினைத்து தனிமையில் சொல்லுங்கள். அல்லாஹ் எல்லா முசீபத்துகளையும் நீக்குவான். அல்லாஹ்விற்கு மட்டும் தெரிந்த பாவம், அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துங்கள். உங்களுடைய பாவத்தை உங்களுடைய சிந்தனையில் கொண்டு வாருங்கள். இறைவனிடத்தில் இப்போது சொல்லுங்கள், யா அல்லாஹ், நான் இது போன்ற தவறுகள் செய்துட்டேன், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், என்னை நீ மன்னிச்சிரு. அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், ரிஸ்குகளை அள்ளி கொடுப்பான். இங்கிருந்து நீங்கள் கேட்கக்கூடிய இஸ்திக்ஃபார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வருவதற்கு அதுவே போதுமானதாக ஆகும். அவர்களுடைய இன்டர்வியூவில் அவர்கள் பாஸ் ஆவதற்கு அதுவே போதுமானதாக ஆகும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் தாய்மார்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் என்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், குறைந்தது 100 முறை சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இல்லத்தில் நிம்மதியை தருவான். யாரிடத்திலும் தேவையற்ற நிலையை அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவான். யாரிடத்திலும் தேவையற்ற தன்மையை தந்துருவான். அன்பான தாய்மார்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன 3வது தன்மை, அவர்கள் இரவு நேரத்தில் ஸஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். 3வது தன்மை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், சாலிஹீன்கள், அல்லாஹ் யார நல்லவன் சொல்றானோ, இப்ப நான் நல்லவன் சொன்னா அது பெரிய விஷயமா, என்ன பெரிய விஷயமா? அல்லாஹ் யாரை நல்லவர்கள் என்று சொல்கிறானோ அவர்களை குர்ஆனில் பதிவு செய்கிறான். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் வ மிம்மா யர்ஸகூன். அவர்கள் இரவு நேரத்தில் அவர்களுடைய படுக்கையிலிருந்து அதிகாலை நேரத்தில் அவர்களுடைய விலா எலும்பு என்ன, அல்லாஹ்வின் பக்கம் தொழுகிறதுக்காக வேண்டி போயிடும். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ, அல்லாஹ் அவர்களுக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ, அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு இலக்கு சொல்லல, ஒரு இவ்வளவுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லல. ஒரு 10 ரூபா இருக்கா, அது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்க, அது அல்லாஹ்வுக்காக கொடுங்க.
நல்லவர்களுடைய தன்மை என்னன்னா அனுதினமும் சதக்கா செய்வார்கள். நம்ம நல்லா விளங்கணும், சதக்காவுக்கும் ஜகாத்துக்கும் நிறைய வித்தியாசம். ஜகாத்து ஒரு வருடம் பூர்த்தியான நம்முடைய முழுமையான பொருளுக்கு 2.5% நம்ம கொடுக்கணும், அது ஜகாத்து. சதக்கா இறைவனுக்காக மேன்படியாய் நம்முடைய சதக்கா கொடுப்போம் என்று சொன்னால் அந்த சதக்கா கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. கெட்ட மரணத்தை விட்டு தடுக்கும். ஒரு 2 ரூபாய் கொடுங்களேன், அனுதினமும் கொடுங்க. ஒரு 5 ரூபாய். யாராவது உங்க வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள், ஆடை கேட்கிறார்கள், உணவு கேட்கிறார்கள், காசு கேட்கிறார்கள், ஏதாவது கேட்கிறார்கள், உங்கள் கரத்தில் என்ன இருக்கோ அதை கொடுத்து அனுப்புங்க. அல்லாஹ் சொல்லலாம், நீங்க 1000 ரூபாய், அல்லாஹ் என்ன நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கணும் நல்லா எதிர்பார்க்கல. அவர்கள் கேட்கும் போது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கா? நீங்கள் ஒரு 2 ரூபாய் ஒரு 5 ரூபாய் கொடுங்களேன், அல்லாஹ் அதை கொண்டு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான். அந்த 2 ரூபாய் உங்களுடைய மரணத்தை நல்ல மரணமாய் ஆக்கும் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யறாங்க. அந்த 2 ரூபாய் சதக்கா, அந்த சின்ன சதக்கா அனுதினமும் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குங்கள். அல்லாஹு தஆலா அந்த சதக்காவின் பொருட்டால் உங்கள் வீட்டில் இப்படி நினைச்சிடக்கூடாது, நம்மளே இல்லாம இருக்கிறோம், அஜர்த்துன்னு அள்ளி கொடு. அன்பானவர்களே, இல்லாமல் யார் இருக்கிறீர்களோ நீங்கள் அல்லாஹ்வை நம்பி கொடுங்கள். அல்லாஹ் அந்த இல்லாம இருக்கிறீங்களா இல்லையா, அந்த தன்மையை விட்டு அல்லாஹ் உங்களை நீக்கி விடுவார். அந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழ்க்கையை தான் சஹாபாக்களுக்கும் சஹாபி பெண்மணிகளுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். நம்மள்கிட்ட ஒரு தேவை இருக்கு, நம்ம இல்லாதப்பட்டவர்களா இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் ஏழைகளாக இருப்பார்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனில், வெளியிலிருந்து யாராவது அவர்களை வந்து பார்த்தால் பெரும் பணக்காரர்களை போன்று அவர்களுடைய செயல்பாடுகள் தோற்றம் இருக்கும். காரணம் என்னன்னா, யாருக்கு முன்பாகவும் தன்னை இழிவுபட்டவர்களாக இல்லாதவர்களாக காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. யாரிடத்திலும் இல்லாதவர்களாக காட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஒரு கால் நாம் அப்படி காட்டிக் கொண்டோம் என்றால் நம்முடைய மரணம் வரை அல்லாஹ் நம்மை அதே போன்று வைத்திருப்பான். ஒரு ஹாஜியார் போறாரு, இவர் ஏதாவது நமக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, இவர் எவ்வளவு கடை வச்சிருக்காரு, எத்தனை வீடை வாடகைக்கு விடுறாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு அரிசி மூட்டை கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம வீட்டுக்கு ஒரு கறி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. இந்த எண்ணத்தை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்போது உங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுங்கள். நீங்கள் இப்போது நியத்து செய்யுங்கள், எந்த நிலை வந்தாலும் கொடுப்பவன் இறைவன், கொடுப்பவன் இறைவன். யாருக்கு முன்னாலும் நான் கரம் நீட்ட மாட்டேன் இறைவனை தவிர்த்து. இந்த எண்ணத்தை நீங்கள் வைத்தால் உங்களை வீட்டில் அமர வைத்து அல்லாஹ் கண்ணியமான முறையில் உங்களுக்கு அன்பளிப்பின் மூலமாக அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். யாரிடத்திலும் நான் கரம் நீட்டிவிடவே மாட்டேன். என்னுடைய கரம் வெறும் கரமாக இருந்தாலும் பரவாயில்லை, பிறரிடத்தில் நீட்டக்கூடிய பழக்கத்தை இறைவன் எனக்கு ஒருபோதும் சொல்லித்தரவும் இல்லை. அவனிடம் நீட்டுவேன். ஏந்திய கரத்தை இறக்குவதற்கு முன்பாக என்னுடைய கரத்தை, என்னுடைய தேவையை பரிபூர்ணப்படுத்துவானே தவிர நான் பிறரிடத்தில் ஏந்த விட மாட்டான் என்கின்ற எண்ணம் வையுங்கள். அல்லாஹ் உங்களுடைய தேட்டத்தை, அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை கண்ணியமான முறையில் நிறைவேற்றுவான், கண்ணியமான முறையில் நிறைவேற்றுவான். அன்பான தாய்மார்களை, 4வது தன்மையை கூறிய உரைக்கு நான் திரையிடுகிறேன். திக்ருல்லாஹ். காலை நேரத்தில் உங்களுடைய காலையை திக்ரை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள். மாலை நேரத்தில் உங்களுடைய திக்ருல்லா. காலை நேரத்திலும் காலையினுடைய துவக்கத்திலும் காலையினுடைய முடிவிலும் திக்ரை கொண்டு உங்களுடைய நாட்களை, உங்களுடைய காலைகளை ஆரம்பம் செய்யுங்கள். பெரியவர்களுடைய சாலிஹீன்களுடைய பழக்கம் இதுதான். உதாரணத்துக்கு சில வீட்டுல பிள்ளைங்களை நல்லா பயந்து வளர்த்திருப்பாங்க. ஒரே ஒரு பிள்ளையா இருக்கான் வீட்டுக்கு, நல்ல பிள்ளையா வளர்க்கணும். அந்த மாதிரி பிள்ளைங்களா இருக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி பிள்ளைய வளர்க்கக்கூடிய தாய்மார்களும் சரி, மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. யார் காலை நேரத்தில் பாடமாக்கிக்கோங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். நான் மீண்டும் சொல்கிறேன், பாடமாக்கிக்கோங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக். காலை நேரத்தில் 3 முறை ஓதுவார்களோ மாலை வரை அவரை எந்த தீங்கும், எந்த விஷ ஜந்துவும் அவர் தீண்டாது.
பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். இத 3 முறை யார் ஓதுறாங்களோ, காலையில 3 முறை, மாலையில 3 முறை, அவருக்கு இறைவனால் படைக்கப்பட்ட எந்த தீங்கான விஷயத்தை விட்டும் அவருக்கு எந்த கெடுதியும் எந்த கேட்டும் வராது. அவருக்கு எந்த ஒரு கேவலமான நிலை, எந்த முசீபத் எதுவும் வராது. கண்ணியமான முறையில் இருப்பார். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்வை நமக்கு நசீபாக்குவானாக. மரணம் வரை யாரிடத்திலும் கரம் ஏந்தி விடாமல் கண்ணியமான முறையில் அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக. சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரமலானை சரியான முறையில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. கண்ணியமான தாய்மார்களே, ஒரு சகோதரி ஒரு பேப்பர்ல ஒரு துண்டு சீட்டுல ஒரு கேள்வி எழுதி கொடுத்திருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, சஹர் செய்யாம நோன்பு வச்சா நோன்பு கூடுமா அப்படின்ட்டு கேள்வி. பொதுவா கேள்வி எப்படின்ட்டு வந்தா, மார்க்கம் 2 வகையான பாதையை காட்டுகிறது. ஒன்று தக்குவா, இன்னொன்னு ஃபத்வா. ஃபத்வா பிரகாரம் கூடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நாம் பட்டினியா இருப்பதினால் இறைவனுக்கு எந்த வகையான பயனும் கிடையாது. இரவு நேரத்தில் நாம் உறங்கி அதிகாலையில் எழுந்திரித்து அந்த சஹருடைய உணவை சாப்பிடுகிறோம் அல்லவா, அந்த தியாகத்தை தான் இறைவன் பார்க்கிறான். அப்படிப்பட்ட தியாகம் நாம் செய்தால் அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து ஆனந்தம் அடைவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது என்று. அதனால் சஹரை விட்டு விடாதீர்கள், சஹரை விட்டுவிட வேண்டும் என்கின்ற எண்ணமும் வைக்காதீர்கள். குறைந்தது ஒரே ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிட்டுட்டு நோன்பு வைங்க. அல்லாஹ் அந்த சஹருடைய பரக்கத்தினால் நமக்கு உடல் பலத்தை தருவான். விளங்குகின்ற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.